ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். போன கிளாஸில் நம்ம 5th சாப்டர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்டு பார்ட்னர்ஷிப், அதோட பார்ட்னர்ஷிப்போட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேயா? நம்ம அதில் ஃபஸ்ட்டு அதாவது ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்த்துட்டோம், அதில் உள்ள பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்க்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுடைய டியூட்டிஸ், அதாவது கடமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 5th பாயிண்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், அதாவது பார்ட்னர்ஸினுடைய கடமைகள், அதாவது கூட்டாளிகள் இருக்காங்களே அவங்களுடைய கடமைகள் பார்க்க போகிறோம். அதில் வந்து டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ், அதாவது வந்து இந்த பார்ட்னர்ஸ்குள்ள எப்படி தொழில் நடத்துறது அப்படிங்கிறது, எப்படியெல்லாம் தொழில் நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது கடமை. டியூட்டி டு பி ட்ரூ, அதாவது உண்மையாக இருக்க வேண்டும், அது அவங்களுடைய கடமை. நெக்ஸ்ட்டு டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ், அதாவது வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒப்படைப்பதில் அவங்கள்ட்ட என்ன இருக்கணும், ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டியூட்டி டு இண்டிமினிட்டி தி ஃபார்ம், அதாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் நிறுவனத்திற்கு ஈடு செய்யும் அந்த கடமை அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் வந்து டியூட்டி டு ஷேர் த லாஸ். அதாவது வந்து டியூட்டி டு ஷேர் த லாஸ். எவ்ரி பார்ட்னர் இஸ் ஃபவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் in the agreed ratio. In the absence of an agreed ratio, it must be borne equally. அதாவது வந்து இந்த டியூட்டி டு ஷேர் த லாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் நட்டம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் லாஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த லாஸையும் அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செய்யணும், அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை. ஓகேயா? அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படுகின்ற லாஸை இருக்கு இல்லையா, அந்த லாஸை ஒப்புக்கொண்டு அதை எந்த ரேஷியோவில் அவங்க பிரித்து கொள்ளமோ பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த ரேஷியோவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸில் லாபத்தினுடைய விகிதம் எவ்வளவு லாபம் வந்தால் பிரிச்சுக்கிறோம்னு குறிப்பிடப்படவில்லை என்றால் அவங்க வந்து என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக பிரித்து கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஸ் வந்து சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன்ஸ், அதாவது நோ பார்ட்னர் இன்க்ளூடிங் மேனேஜிங் பார்ட்னர் இஸ் entitled to any remunerations for the work done by him unless there is an agreement to the contrary. அதாவது ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் பார்த்திங்களா அவங்களுடைய அந்த ஒர்க்குக்காக அவங்க வந்து சேலரி, சம்பளம் பெறக்கூடிய, அதாவது ரெமுனரேஷன் மீன்ஸ் சேலரி. ஓகேயா? அதாவது அந்த ரெமுனரேஷன் பெறக்கூடிய கடமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து கூறியிருந்தால் மட்டுமே அது வந்து அந்த பார்ட்னர்ஸுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுக்குரிய பணிக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க பார்த்த ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்குக்காக சம்பளம் பெறக்கூடிய கடமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதாவது அதில் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவங்க ஒர்க் பண்ணையில் அவங்களுக்கு அதற்குள்ள ரெமுனரேஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஒர்க்குக்குள்ள ரெமுனரேஷன் கொடுக்கணும். அவங்க போட்டிருக்க ஷேரு அதுக்கெல்லாம் தனி பார்ட்னர்ஷிப், ஒர்க் பண்ணையில் அந்த ஒர்க்குக்குரிய சேலரி கொடுக்கப்பட வேண்டும். அது பெறுவது அவர்களுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூட்டி நாட் யூஸ் ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஆல் பார்ட்னர்ஸ் பட் எ பார்ட்னர் ஷுட் நாட் யூஸ் த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹிஸ் ப்ரைவேட் பர்பஸஸ். டியூட்டி நாட் டு யூஸ் ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ்னால் அந்த பிஸ்னஸில் உள்ள சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த சொத்துக்களை அந்த பார்ட்னர்ஸ் தன்னுடைய சொந்த நலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. ஓகேயா? பயன்படுத்தாமல் இருப்பது அவருடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த பார்ட்னர்ஷிப்பினுடைய சொத்துக்கள் அனைத்தும் அந்த பார்ட்னர்ஷிப்களுக்கு சொந்தமானதான். பார்ட்னர்ஷிப்பில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் பார்ட்னர்ஸுக்கு சொந்தமானவை. அதனால் அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஸ் வந்து தன்னுடைய பர்சனல், அதாவது சொந்த நலனுக்காக அந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள அசட்ஸ் இருக்கு இல்லையா, சொத்துக்கள், அதுங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பயன்படுத்தக்கூடாது என்பது அவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்பீட்டிங் பிஸ்னஸ். அதாவது வந்து அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸில் வந்து போட்டி தொழில் செய்யாதிருப்பது அவர்களுடைய கடமை. அவங்களே அதில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க. அப்படி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்கு போட்டியாக அந்த பார்ட்னர்ஸ் என்ன செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. அது தொழில் செய்யாமல் இருப்பது அவர்களுடைய கடமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது வந்து நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் தி காம்பீட்டிங் பிஸ்னஸ் he has so he should
surrender to the firm all profits earned by him in such business. No partner is allowed to earn secret profit. அதாவது எந்த ஒரு பார்ட்னர்ஸும் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எதிராக போட்டி தொழில் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது அவங்க பிஸ்னஸ் செஞ்சு அதில் லாபம் அதாவது ப்ராஃபிட் ஈட்டியிருந்தால் அவை அனைத்துமே எங்கே ஒப்படைச்சிடணும், இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒப்படைச்சிடணும். எந்த ஒரு கூட்டாளியும் சீக்ரெட்டாக எந்த ஒரு லாபமும் ஈட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூட்டி டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அதாவது அந்த அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப்பினுடைய அதிகார வரம்பு இருக்கு இல்லையா, அந்த அதிகார வரம்புக்குள்ளே தான் என்னென்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ளே தான் இந்த பார்ட்னர்ஸ் என்னென்னும் செயல்படணும். அது அவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுது. ஏ பார்ட்னர் மஸ்ட் ஆக்ட் வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அதாவது இந்த ஒவ்வொரு பார்ட்னரும் அந்த அதிகார வரம்புக்குள்ளே மட்டுமே செயல்படும் கடமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். No partner can assign and transfer without the consent of all other partners his interest in the firm to any other persons so as to make him a partner thereof. அதாவது due to consult other partners before assigning or transferring his interest in partnership அப்படின்னா அந்த மற்ற எல்லா கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சம்மதத்தோட அந்த எதுவும் நம்ம டிவைட் பண்ணணும், ஒதுக்கீடு செய்யணும். அல்லது அந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த பார்ட்னருடைய விருப்பத்துடன் தான் நம்ம பார்ட்னர்ஷிப்பினுடைய அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பகிரணும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் மற்ற பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பர்மிஷன் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனத்தின் பணிகளை மற்றவர்களுக்கு ஒரு பார்ட்னர் ஒதுக்கீடு செய்யக்கூடாது. ஓகேயா. அது அப்படி செய்யாதிருக்கிறது அவருடைய கடமை என்று சொல்லப்படுகிறது. ஓகேயா. இப்போ நம்ம பார்த்த இந்த 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பார்ட்னர்ஸுக்கு உள்ள கடமைகள். ஓகேயா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ்குள்ள லயபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள், அவங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் பார்ட்னருடைய லயபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜாயின் அண்டு செவரல் லயபிலிட்டிஸ். ஜாயின் அண்ட் செவரல் லயபிலிட்டிஸ் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்தாப்பில் சில பொறுப்புகள் இருக்கும், அப்புறம் மற்றும் தனித்தனியாக சில பொறுப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்தாப்பில் சில பொறுப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில், மேலும் பார்ட்னர்ஸ்க்கு தனித்தனியாக சில பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி பார்ட்னர் இஸ் ஜாயின்ட்லி அண்டு செவரலி liable for all act of the firm. It means that in case the assets are inadequate for meeting the claim of creditors, even their personal properties should be made available. The creditors can recover their claims for all the partners. இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அதாவது ஜாயின் பண்ணி கூட்டாகவும் இல்லை தனித்தனியாகவும் லயபிலிட்டிஸ் அதாவது பொறுப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த ஃபார்மோட கடன்கள் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஃபார்முக்காக வாங்கப்பட்ட கடன்கள், அந்த நிறுவனத்திற்காக வாங்கப்பட்ட கடன்கள் இருக்கு இல்லையா, அதை தீர்க்க அந்த பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொத்துக்கள் மட்டுமின்றி அந்த அந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை மட்டுமல்லாது பார்ட்னர்ஸுடைய சொந்த சொத்துக்களையும் அதற்கு அந்த கடனுக்காக அவர்கள் என்ன வேண்டும், ஈடாக தர வேண்டும். ஓகேயா. மேலும் இந்த நமக்காக இந்த கம்பெனிக்காக கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கடன்களை இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து தான் அனைத்து கடன்கள் தொகையையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அது அவர்களுடைய உரிமை. அந்த தொகை பெறும் அந்த கடன்காரர்களுக்கு கடன்களை கொடுக்க வேண்டியது அந்த பார்ட்னர்ஸுடைய பொறுப்பாகும். ஓகே. அதான் ஜாயின் அண்டு செவரல் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு லயபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி.
அதாவது வந்து தேர்ட் பார்ட்டினா மூன்றாவது நபர் அப்படி இல்லையா, அவருக்கு ஏற்பட்ட அந்த லாஸ் இருக்கு இல்லையா, அந்த நட்டத்திற்கும் இங்கே வந்து என்ன செய்யணும், பொறுப்பு இருக்குது. ஓகேயா, அதுதான் சொல்லப்படுகிறது. அதாவது த firm இஸ் liable ஃபார் எனி லாஸ் caused டு எ third party because of wrongful act done in the ordinary course of business. It means that every partner is liable. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, அதாவது liable for any loss to third party, அதாவது இந்த மூன்றாவது நபருக்கு ஏற்பட்ட அந்த லாஸுக்கும் பொறுப்பு இந்த பார்ட்னர்ஸ். ஓகே, அதாவது இந்த பார்ட்னர்ஸ் வந்து தவறான ஒரு செயல் ஏதாவது செய்து அதனால் லாஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸை வந்து இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம், அந்த கூட்டாளிகள் நிறுவனம், அந்த நிறுவனமே வந்து பொறுப்பேற்கும். ஓகேயா, மேலும் அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் அதற்கு பொறுப்பாவார் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் த லாஸ். அதாவது வந்து வேர் எ பார்ட்னர் ரிசீவ்ஸ் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் த firm அண்ட் misappropriates it, then the firm is liable to make good the loss. வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கார் இல்லையா, அவர்னால் ஏற்படக்கூடிய நட்டத்திற்கு பொறுப்பு. ஓகேயா, அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு சேர வேண்டிய பணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு அசட்ஸ் சொத்துக்களையோ மூன்றாவது ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து நம்ம பெற்று அது வந்து இந்த பார்ட்னர்ஸிற்கு சொந்தமாக உபயோகத்திற்கு பயன்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய லாஸை வந்து அந்த பார்ட்னரே வந்து பொறுப்பாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டாளிகளையே வந்து என்ன செய்வாங்க, பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, வந்து நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்பினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சென்டரில் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகே, அதாவது விருப்பமுறி, அதாவது விருப்பம் தான் அந்த வேண்டான்னு அவங்க விருப்பமுறி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகே, அதாவது வந்து அந்த அவங்களுடைய லயபிலிட்டி இருக்கு இல்லையா, பொறுப்புகள், அதெல்லாம் வரையறுக்கப்பட்ட லயபிலிட்டிஸாக இருக்கணும். அதான் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. லாஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், அதாவது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னால் குறிப்பிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப், அதை தான் வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த பார்ட்னர்ஷிப் அவங்க கண்டினியூ பண்ணுறது. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் உடைய இது. ஓகேயா, அதாவது 4 டைப்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 4 டைப்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இல்லாமல் ஒரு அதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரம் முடிஞ்சோடனே அவங்க பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்குவாங்க. ஓகே, அதுக்கு தான் பேர் என்னது, விருப்பமுறி கூட்டம், அதாவது அதுக்கு தான் பேர் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பேர். ஓகேயா, த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்டு டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஃபார் அன் அன்டிஃபைன்ட் பீரியட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் அட் வில். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த எதுவும் அந்த ஒரு எக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்திற்காக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பார்ட்னர்ஸாக சேர்ந்து தொடங்கி நடத்துவாங்க. ஓகே, அந்த மாதிரி தொடர்ந்து அந்த அமைப்பு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் இந்த பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பேர். ஓகேயா, அதர் வேர்ட்ஸ் no time limit is specified for the continuance of the firm. It is to be dissolved when the partners give notice of his intentions to dissolve the partnership. வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில வார்த்தையில் கூறோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் காலவரை எதுவும் குறிப்பிடப்படாமல் அந்த அவங்களுடைய தொடங்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த மாதிரி சொல்லப்படும். அந்த மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் வந்து எப்போ வந்து ஒரு பார்ட்னர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனத்தை விட்டு டிசால்வ் ஆகி போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து அவர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதான் அதுக்கு தான் பேர் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பேர். ஓகேயா, அப்போது அவர் அந்த கூட்டாண்மை அந்த பார்ட்னர்ஷிப்பை என்ன செஞ்சுக்கலாம், கலைப்ப தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. This type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among partners. Since it's come to an end at will of any partner on his giving notice, it is called partnership at will. இந்த பார்ட்னர்ஷிப் அட் வில்லுங்கிறது என்னென்னா
இந்த பார்ட்னர்ஸ் சேர்ந்து ஒரு இதை பிஸ்னஸ் இது வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ளே வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ உடனே என்ன செஞ்சுக்கலாம், அந்த பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பேர். மேலும் வந்து இவங்க வந்து என்னென்னா இந்த வகையான அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த பார்ட்னர்ஸ் விரும்பும் பொழுது அவங்க என்ன செஞ்சுக்கலாம், கலைப்பை தொடங்கலாம். இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இன்னும் இதிலே பார்க்கணும், இந்த பார்ட்னர்ஷிப் அட் வில்லே இன்னும் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம்.